தலைமை பண்பு, ஒரு லீடர்ஷிப் தலைவர் ஆகிறதுக்கு ஒரு தகுதி வந்து நம்ம சுற்றி மனிதர்கிட்ட தவிர மிருகங்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓநாயை பற்றி உங்களுக்கு தெரியும். ஹூல்ஃப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஓநாய்கள் கூட்டமாக காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும். மேக்ஸிமம் கூட்டமாக தான் இருக்கும். அந்த கூட்டங்கள் போகிறது நீங்கள் வழி நடக்கிற சில படத்துலன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனாக போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டில் தூரமாக ஒரு ஓநாய் வரும். அது என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்த வயசான ஓநாயை அனுப்பிச்சுடுமா. ரெண்டாவது, மூணாவது, நாலாவதுல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஓநாய்கள் இருக்குமா. நாலாவது, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மிடில் அப்படி இருக்கிற சில ஓநாய்கள் இருக்குமா. அதுக்கடுத்து ஸ்ட்ராங்கானது இப்படின்னு சொல்லி பிரித்து போருமா. லாஸ்ட்டாக அல்ஃபா உல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓநாய் தலைமை வந்து எங்கே வருவானா, பின்னாடி வருவானா. காரணம் என்னன்னு பார்த்தா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராங்கான இருக்கிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா. அடுத்து ஜென்ரலாக இருக்கிறவங்களும் சேர்ந்து போவாங்களாம். அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்ட்ராங்கான உல்ஃப் போகுமா. லாஸ்ட்டில் இதெல்லாம் மீறி வந்துச்சுன்னா இந்த தலைவன் வந்து ஆல்ஃபா உல்ஃப் வந்து நேராக போய் தாக்கு பிடிக்குமா. இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அது படையும் தற்காத்துக்கும் வரவங்ககிட்ட மனிதர்கிட்டேருந்தும் அல்ல அங்கே இன்னொரு மிருகங்கள்கிட்டேருந்து தற்பார்க்கத்துக்கு போகுமா. ஒரு மிருகத்துக்கு இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குணத்தோட அதோட ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட இருக்கும்போது மனிதனாக நம்ம அந்த இதை வந்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்கிறேன். இதை நான் ஒரு படத்துலேருந்து ஒரு சில விஷயத்துலேருந்து நான் பார்த்தனாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போது ஒரு லீடராக இருக்கிறவங்க இப்போ ஒரு போர் நடக்குதுன்னா எல்லா படைத்தலைவர் எல்லாமே பின்னாடி இருந்து தான் இயக்குவாங்க. பின்னாடி இருக்கிறனால லைஃப்பில் இதை லெசனாக நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? நம்ம பின்னாடி இருக்கோம், எதுவுமே இல்லைன்றதை எடுக்கிறதோட இது மாதிரி யோசிங்க. பின்னாடி இருந்தாலும் முன்னாடி செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யுங்க. பண்ணுற விஷயங்கள் வீக்கான விஷயங்களை கலருங்க, ஸ்ட்ராங்கான விஷயத்த செய்யுங்க. அடுத்து இப்படி பேட்டர்னில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா லாஸ்ட்டில் நம்ம ஒரு லீடர்ஷிப் இருக்கும். ஒரு லீடர்ஷிப்பாக நம்ம கற்றுக்க தெரிஞ்சோம்னா லைஃப்பில் எல்லாராலையும் அந்த சக்ஸஸ்ன்றதை ஒரு பார்த்து போக முடியும். அந்த கூர்மையான மைண்டுக்குள்ளே போக முடியும்னு சொல்கிறாங்க. இதை கற்றுக்கோங்க. ஒரு ஊல்ஃப்லேருந்து ஓனாயிட்டேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம்னா அதை லைஃப்பில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளும் ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு பண்புக்குள்ளே வர்றது. ஒரு இது ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, ஒரு பொலிட்டிஷியன் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஒரு விஷயம் தேவைப்படுது. நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, நீங்கள் எந்த இடத்துல கேட்டரில் இருக்கிறீங்க, அந்த ஊல்ஃப் கதையில் நான் சொன்ன மாதிரி ஓனாய் கதையில் முதல்ல இருக்கீங்களா, ரெண்டாவது இருக்கீங்களா, மூணாவது இருக்கீங்களா, இல்லை லாஸ்ட்டாக இருந்து அது படைய வழி நடத்துறீங்களான்றதை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மைண்ட் என்னவா இருக்குன்றது இதுலேயே உங்களுக்கு புரியும். நீங்கள் ஃபஸ்ட்டாக, செகண்டாக, லாஸ்ட்டாக உங்கள் மைண்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ், வீக்னஸ்ஸு இதிலே தெரிஞ்சுக்கலாம். பயப்படாதீங்க. எல்லா விஷயத்துலையும் லைஃப் இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே பயப்படாமல் செஞ்சோம்னா முன்னேற முடியும். அந்த ஓனாய்க்கு இருக்க குணங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்மளும் அந்த சக்ஸஸான பிளேஸ் போக முடியும், ஒரு லீடராக ஆக முடியும். யோசிங்க உங்களையா.